அடிக்கிற காத்துல குப்பை கூட கோபுரத்தில் உட்காந்துக்கிறங்க கதையா. விஜய்ங்கிற ஒரு தாவேக அரசு, விஜய் தலைமையிலான ஆட்சி அரகஜா ஆட்சி. ஏடிஎம்கே, டிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட் எல்லாருக்கும் வந்து தூய சக்தியோடு சேர்ந்தா அது தூய சக்தியா என்ன சக்தி? கலப்பட சக்தி தானே அது. திமுக அரசு, திராவிட மாடல் அரசு ஒரு அராஜக ஆட்சி. ஆனா நீ பெரியாரை தூக்கி பிடிக்கும் போது அங்க கோபமா வரும். இப்ப வீரமணிக்கெல்லாம் கடுப்பாகும். இப்ப இந்த அரசு வந்துருச்சு, ஆனா மக்கள்கிட்ட திருப்தி இருக்கான இல்ல. நீ பெரியாரை கும்பிட்டு தான் நான் இந்த சமயம் அறநிலையத்துறை அமைச்சரா இருக்கணும்னா அந்த அமைச்சர் தேவையில்லை. இப்ப நான் இந்த லஞ்சமும் ஊழலும் தவிர்க்க முடியாது. எப்படி எல்லாம் நீங்க தடைப்பட்டாலும் அதெல்லாம் டெக்னிக்கலா சொல்லுவாங்க. பை த பீப்புள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அலசி கொடுத்த நிகழ்ச்சியில் இந்து தமிழர் கட்சியின் தலைவர் ராம ரவிக்குமார் வந்திருக்கார். வணக்கம் சார். ஐயா வணக்கங்க ஐயா. சார், நீங்கள் போன ஆட்சியில் இது ஒரு நாத்திக ஆட்சி. ஸ்டாலின் அவர்கள் கோயிலுக்கெல்லாம் போகிறதே கிடையாது, உதயநிதி கோயிலுக்கெல்லாம் போகிறது கிடையாது, இருக்கிற அமைச்சர்கள்லாம் வந்து கடவுளை நிந்திக்கிறார்கள் அப்படின்லாம் சொன்னீங்க. இந்த வாட்டி வந்து உங்களுக்கு மனசு திருப்தியாகின்ற வகையில் விஜய் அவர்கள், சிஎம் விஜய் அவர்கள் மூகாம்பிகை கோயிலுக்கு போகிறாரு, எல்லா வழிபாடு ஸ்தலங்கள்லாம் போயிட்டு வராரு, அமைச்சர்கள்லாம் கோயிலுக்கு போகிறாங்க, எல்லாம் வந்து சிறப்பாக வழிபாடு செய்கிறாங்க. ஸோ இது வந்து போன திமுக ஆட்சியை விட இந்த ஆட்சி வந்து ஒரு இந்து மதத்திற்கு ஆதரவான ஆட்சியாக தானே இருக்குது. திமுக அரசு, திராவிட மாடல் அரசு ஒரு அராஜக ஆட்சி. தாவேக அரசு, விஜய் தலைமையிலான ஆட்சி அரகஜா ஆட்சி. ஒட்டு மட்டும் வச்சுக்கலாம், அரகஜா. எங்களை வழிகாட்டி யாரு? அண்ணல் அம்பேத்கர், ஐயா பெரியார், அஞ்சலி அம்மாள், அப்புறம் யாராவது பேர் சொல்றாங்க, காமராஜர் எல்லாம் சொல்றாங்க. இப்ப சில நேரங்கிற அடிக்கிற காத்துல குப்பை கூட கோபுரத்துல உட்காந்துக்கிறங்க கதையா. விஜய்ங்கிற ஒரு சினிமா மோக அரசியல் காத்து மக்கள்கிட்ட ஏதோ ஒரு விதத்துல வந்து ஜெயிச்சாங்க, ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஒன்றும் தெரியாதவங்க என்னத்தை கொடுத்த கதையா. இந்த அரசும் 10 நாள் இங்கிட்ட அங்கிட்டும் ஓடி கடைசியில் பதவிக்கு வந்தாச்சு. கோட்டு சுட்டு சர்க்கார், ஏன்னா ஏற்கனவே சர்க்கார் எடுத்தவங்க இப்போ கோட்டு சுட்டு சர்க்காரும் ஆயிடுச்சு. இந்த அரசு வந்து இப்போ ஐயா விஜய், ஏன்னா ஜோசப் விஜய் நாங்கள் ஏற்கனவே சொன்னபோது எங்களை மதவாத முத்திரை குத்துனாங்க. இப்போ அவரே ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டதுனால அதை ஆதரிச்சிட்டோம். இப்போ கோயில் குளத்துக்கெல்லாம் போகிறத வந்து நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அவர் வந்து தன்னை கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிட்டார். இப்போ கொல்லூர் மூகாம்பிகையில் போய் வெள்ளிவாள் கொடுத்து வீரத்தை சமர்ப்பித்து எதிரியே இருக்கக்கூடாது, ஒளிஞ்சு போயிடணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டார். அவருக்கு நல்ல ஜோசியர் ஐயாலாம் இருக்காங்க. நம்ம மிஸ்டர் பண்டிட்ஜி, வெற்றிவேல் பண்டிட், ரத்தன் பண்டிட்ஜி இருக்கிறார். அதனால் இது ஆன்மீகத்தின் ரீதியிலான வழிகாட்டக்கூடிய அரசாங்கம் இருக்குது. இந்த அரசு வந்தது மக்கள் தீர்ப்பை நம்மளும் ஏற்றுக்கிட்டோம் தான். ஏன்னா அது அராஜக ஆட்சி, இது அரகஜா ஆட்சி. இப்போ மந்திரியெல்லாம் கோயிலுக்கு போகிறாங்க, வரவேற்கிறோம். ஆனால் நீ பெரியாரை தூக்கி பிடிக்கும் போது அங்கே கோபமாக வருது. இப்போ வீரமணிக்கெல்லாம் கடுப்பாகும். வெவ்வேறும் போய் முதல்ல இந்த ஒரு கோயிலுக்கு ஹோமம் பண்ணும்போது சில துர்தேவதைகள் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு பலியெல்லாம் கொடுப்பாங்க, அதுக்கு சாந்தி பரிகாரம்லாம் செய்வாங்க. அதேமாதிரி பதவியேற்ற உடனே நேரம் ஸ்டாலின் வீட்டுக்கு போய் பொன்னாடை, அப்புறம் நம்ம திராவிட மாடல் பீடாதிபதி ஐயா வீரமணிக்கு ஒரு பொன்னாடை, ஐயா வைகோ கைராசி மாமன் அவருக்கும் ஒரு பொன்னாடை, அப்புறம் திருமாவளவன் எல்லா ஆபீஸ் போய் எல்லாம் பொன்னாடை எல்லாத்தையும் போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தாச்சு. எதுக்கு? எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க, நீ நன்மை செய்யாட்டி கூட பரவாயில்ல, எங்களை வந்து தொந்தரவு பண்ணாமல் இருன்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு வந்தாச்சு. சில இடங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா சோஃபா எல்லாம் போய் இறக்கிட்டு வந்தாங்க. ஏன்னா புது சோஃபாவில் தான் உட்காருவாரு அப்படின்னு. சில பேர் சொன்னாங்க சோஃபாக்குள்ளே என்ன இருக்குது, சோஃபாக்கு பீச்சே கே அப்படின்னாங்க, சோஃபாக்குள்ளே என்ன இருக்குது அப்படிலாம் கேட்டாங்க. அது வேற விட்டுருவோம். இப்போ இந்த அரசு ஆன்மீக ஆட்சி நீங்கள் சொல்கிறீங்கல்ல சார், இந்த ஆன்மீக ஆட்சினா இந்துக்களுக்கு ஆதரவான ஆட்சினா, ஏன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்குமான அரசுன்னு சொன்னீங்கன்னா அப்படி இல்லையே. சட்டத்தின்படியான ஆட்சியானா அது இல்லையே. நீங்கள் என்னமோ பேரம் பேசுகிறாங்க, இங்கேருந்து அங்கே வராங்க. 20 நாளில் மக்கள் தீர்ப்பு செய்கிறதுக்கு, நன்மை செய்கிறதுக்கு எம்எல்ஏக்கள்லாம் வந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காங்கிற தூய சக்தியில் போய் சேர்ந்துக்கிறாங்க. நீங்கள் தீய சக்தி, நீங்கள் தூய சக்தி, நீங்கள் திமுக தீய சக்தி, ஏடிஎம்கே என்னமோ சக்தி. நீங்கள் இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த தீய சக்தி பூரா ஏடிஎம்கே, டிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட் எல்லாருக்கும் வந்து தூய சக்தியோடு சேர்ந்தா அது தூய சக்தியா என்ன சக்தி? கலப்பட சக்தி தானே அது. கலப்பட சக்தி தானே சார். இப்போ கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருக்கு, காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு, திமுக ஜெயிச்சிருக்குன்னா
விஜய்க்கு ஓட்டு போட்டு ஜெயிச்சானா? விஜய் வேணாம், தீய சக்திகள் தான் ஜெயிச்சா. அப்ப இந்த தீய சக்திகள் துணை கொண்டு நடக்கக்கூடிய இந்த தூய சக்தி ஆட்சியை நான் தூய சக்தின்னு சொல்றதா, தீய சக்தின்னு சொல்றதா? சொல்லுங்க. இது பொய்க்கால் குதிரை அரசுன்ட்டாரு எடப்பாடி. உண்மைதான். நீ வாடகைக்காவது சைக்கிள் வச்சுக்கலாம், கார் வச்சுக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணிப்பாங்க, இந்த வீட்டில் குடித்தனம் இருப்பாங்க, இந்த வீட்டில் குடித்தனம் நடத்துவாங்க. இது ஏதாவது ஒரு கொள்கை இருக்கா? இல்லை சார். வாக்கப்பட்டா ஒருத்தனுக்கு தான் வாக்கப்படணும். கல்யாணம் கட்டுறது ஒருத்தன், பொண்ணு வாக்குறது ஒருத்தன், வாழ்க்கை நடத்துறது ஒருத்தன் சொன்னால் அது முறையானதா இல்லை. ஆனால் கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க? காங்கிரஸ் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா பாஜக உள்ள வந்துடும், கவர்னர் ஆட்சி வந்துடும் அப்படின்னு பாரு. வெட்டி கோவாலு அப்படின்னு கேட்டால் என்ன கோவாலுங்கிறார். இன்னொரு 2-3 நாள் கட்சி பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு துண்டு கட்சி, ஏன்னா பிளாக் அண்ட் அரசு, இது பிளாக் அண்ட் ஒயிட் அரசு, அவர் ஆதரவு கொடுத்துருவார் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த தாவேகா அரசு வந்த பிறகு திமுக கூட்டணி கட்சி பிரிஞ்சு போச்சு. அதுக்குள்ள விலைக்கு வாங்குறதுக்கு தான் ஒரு மந்திரி இருக்கிறார், ஆதரவு கோருறதுக்கு. யார் முதல்வர் அப்படின்னு முதல்ல போட்டவன் முதல்வர், ஒருத்தர் ஆக்டிங் முதல்வர், இன்னொருத்தர் செயல் முதல்வர் மாதிரி என்னமோ சொல்றாங்க. நம்மளுக்கு அரசியல் ஜோசியம்லாம் தெரியாது, அப்படிலாம் நடக்குதுங்க. இப்போ இது தூய சக்தியா, தீய சக்தியா, தீய சக்தியா, தூர சக்தியா, கோர சக்தியா, பேர சக்தியா, பார சக்தியா, கடைசியில் சக்தி மசால் சக்தியா, கலப்பட சக்தியா, ஏதோ சக்தி ஆக மட்டும் சக்தி இருக்கு. அதனால தான் சொன்னேன். இன்னைக்கு கூட திமுக சட்டமன்றத்தில் போய் பார்த்தேன். இன்னைக்கு எம்எல்ஏக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. ஏதாவது திறக்கிறாரா சொல்லுங்க. கேட்டான்னு சொல்றாங்க. ஏன் பேசணும்? எங்க அண்ணன் நிர்மல்குமார் முதல்வர் பேசணும்னு சொல்லி ஏதாவது சட்டத்தில் இருக்கா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோமே அவர் சொல்றாரு. அதான் ட்விட்டர் இருக்கு. எதுங்க ட்விட்டர் இருக்கு. அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு 10 பேர் முட்டு கொடுக்கறதுக்கு கம்பெனி இருக்கு. இப்போ இந்த அரசு வந்துருச்சு, ஆனால் மக்கள்கிட்ட திருப்தி இருக்கானா? இல்லை. நீங்கள் இவ்வளோ சொன்னாலும் கூட சார், போன சேகர் பாபு அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது இப்போ ரமேஷ் அறநிலைத்துறை அமைச்சரில் அவர் ஒரு இளைஞர்ன்ற பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக போகிறாரு. திருச்செந்தூர், ராமேஸ்வரம் எல்லா கோயிலும் போயிட்டு ஆய்வு செய்கிறாரு, அங்கே இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கிறாரு. நீ எது இருந்தாலும் கிட்ட சொன்னீங்க, ஆன்லைன் தரிசனம் போன்ற விஷயங்களை ஏற்பாடு செய்கிறாங்க. ஸோ அந்த அறநிலைத்துறையை கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு வராங்களே சார். சேகர் பாபு ஆணவத்தோட வடிவம், அது அராஜக சக்தி, திமிர் சக்தி, தீய சக்தி, அதுக்கு பொருந்தும். அது பூரா ஊழல் சக்தி, கட்டுமான சக்தி, கமிஷன் சக்தி. அடித்த கட்டுமானத்தில் பூரா அவ்வளோ கமிஷன் வாங்கிட்டா அதுக்குரிய ஆய்வுகள்லாம் நடத்தி கமிஷன் வச்சாச்சுன்னா அமைச்சர் திரு ரமேஷ் பழனிக்கு போயிடும் பொழுது கடந்த 5 வருடங்களாக திமுக அரசில் இங்கே வணிக நோக்கத்தோடு தான் செயல்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறார். அதை நான் வரவேற்கிறேன். இளைய மந்திரி சுறுசுறுப்பாக நம்ம தம்பி, அன்பு தம்பி ரமேஷ் மக்களை இன்னும் தரிசனம் பண்ணியிருக்கு, அங்கே போய் அன்னதானத்தை சாப்பிட்ருக்கு, அதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். சேகர் பாபுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. சேகர் பாபு வசதியா, தம்பி அமைச்சர் ரமேஷ் வசதியானா அமைச்சர் 100 மடங்கு வசதி. என்ன அவர் மேலே எங்களுக்கு கோவம்னா, இங்கே பூரா அறநிலையத்துறை மந்திரின்னு சொல்லிட்டு சாதியின் பெயரால் தான் அவனை பிராமணங்கிற காரணத்தினால தான் அவனுக்கு மந்திரின்னு கொடுக்குறான்னு சொல்லிய வீரமணியை, அந்த திராவிட சக்தியை போய் நான் பெரியாரின் பேரப்பிள்ளைன்னு நீ கும்புறதா எனக்கு கோபமாக இருக்கு. கடவுள் இல்லை, அரசியல் இதெல்லாம் சகஜம். என்ன ஜகஜம் சொல்லுங்க? அரசியல் உங்களுக்கு ஜகஜம் சொல்றீங்களே, பெரியார் கொள்கையை முழுமையை ஏற்றுக்கிறீங்களா? பிராமணனை பூணூல் அறுப்பேன்னு சொன்னார் பெரியார், ஏற்றுக்கிறீங்களா? குடிமை அறுப்பேன்னு சொன்னா ஏற்றுக்கிறீங்களா? பிராமணர்கள் கோவிலுக்குள்ள பூசை பண்ணக்கூடாது, அனைத்து சாதி அர்ச்சகம்னு சொன்னாங்களே, ஏற்றுக்கிறீங்களா? பிராமண சமுதாயம் என்பதை நீங்க அழிக்கணும், ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அந்த சிறுபான்மை அந்த மக்களை நீங்க தூஷிக்கிறது, ஒரு விதமான விரோத பான்மை பார்க்கறது தான் பெரியாருடைய பாணின்னு சொன்னா அதை எப்படி நீங்க ஏற்றுக்க முடியும்? நீ பெரியாரை கும்பிட்டு தான் நான் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கணும்னா அந்த அமைச்சர் தேவையில்லைன்னு நான் ஒரு பிராமணன் நான் பிறந்திருந்தா, நான் ஒரு அமைச்சராக இருந்தால் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய சமயம், என்னுடைய தர்மம், என்னுடைய வாழ்க்கை முறை, என்னுடைய பண்பாட்டுக்கு எதிராக பேசிய ஒரு கொடூர சக்தி பெரியார். அவரை போய் கும்பிட்டதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் அமைச்சர் ரமேஷுடைய செயல்பாடுகள் பாராட்ட தகுந்ததாக இருக்கு. நான் அவர் கவனத்துக்கு சில விஷயம் நான் கடந்த ஒரு தனியார் தொலைக்காட்சியில் சொன்னபோது இந்து சமய அறநிலையத்துறையில் சில கோரிக்கைகள் சொல்லியிருந்தேன். அந்த அறநிலையத்துறை அலுவலகத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கக்கூடிய 2-3 அதிகாரிகள்லாம் சொன்னேன். அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் அந்த 2-3 அதிகாரி ரிசைன்மெண்ட் போயாச்சு. இன்னமும் அங்க உங்களோட செயல்பாடுகள்லாம் கவனிச்சு செய்யறாங்க. நானுமே கண்ணியமா தானே சொல்றேன். நான் ஓட்டு போட்டவர்களுக்கும் அவர் முதலமைச்சர், ஓட்டு போடாதவர்களுக்கும் அவர் முதலமைச்சர். நான் கோவில் நலன் சார்ந்தா சொல்றேன். அந்த அறநிலையத்துறை அலுவலகத்துல லீகல்ல ராஜான்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அவருடைய மனைவி ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க அங்க இருக்கக்கூடிய அந்த உள்துறை வேலை மாதிரி இருக்கக்கூடிய வேலையை பிரித்து கொடுக்கறதுக்கான பொறுப்பு கிட்டத்தட்ட 30 வருடங்களாக அந்த அலுவலகத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. இந்த ராஜா, அவருடைய மனைவி, இந்த 2 அம்பிகான்னு நினைக்கிறேன் சம்திங்,
அவங்க 2 பேர்த்தையும் பணிமாறுதல் செஞ்சால் அந்த அலுவலகம் கொஞ்சம் உருப்படும். மிஸ்டர் வினய்னு புதிய கமிஷனர் வந்திருக்கிறாங்க. அவர் பழைய திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர். கொஞ்சம் நேர்மையான மனிதர் தான். எந்த கிரீவன்ஸாக இருந்தாலும் சொல்லக்கூடிய சூழல் இருக்குது. பழனி திருக்கோயிலுக்கு போன வாரம் ஆய்வு வந்திருந்தார். நேற்று பார்க்குறேன் ராமேஸ்வரம் திருக்கோவிலில் பக்தர்களுக்கு நிறைய வசதிகள் இல்லை, பூரா அந்த சாக்கடையெல்லாம் கலந்து ரொம்ப துர்நாற்றங்கள் போகுது, அதெல்லாம் சரிப்படுத்தணும், அவசர கதியில் மந்திரி வராரு திறந்தாங்கன்னு சொன்னாங்க. அதை சரிப்படுத்தணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். 2வது, பழனி திருக்கோயில் மேலே மலை மேலே இருக்குது, நீங்கள் போயிருப்பீங்க. செல்ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு டெபாசிட் கவுண்டர், தொலைபேசி வைப்பகம் வைக்கணும்னு சொல்லி நான் ப்ரேயர் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் முடியாது, இடமில்லைன்னு சொல்லி கோவில் அதிகாரி சொல்லியிருக்கிறாங்க. கோவில் மலை உச்சியில் உங்களுக்கு கோவில் போகர் சன்னிதி இருக்கிற இடத்துல வணிகம் வைக்கிறதுக்கு உள்ள விற்பனை செய்யலாம். படம் விற்பனைக்கு இடம் இருக்குது, பஞ்சாமிர்தம் விற்கிறதுக்கு இடம் இருக்குது. ஒரு 500 செல்ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு கவுண்டர் போடுறதுல இடம் இருக்கான்னா மலையில் இடம் இருக்குது, அதிகாரிகள் மனசில் இடம் இல்லை. நீங்கள் சொன்னப்பறம் நான் வந்து பிரசாதம்ன்ற பற்றி சொல்லும்போது இனிமேல் அந்த பிரசாதம் கான்ட்ராக்ட்லாம் கேன்சல் பண்ணி நாங்கள் வந்து கோயிலே ஏற்பாடு செய்யலான்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு இல்லையா? இது எப்படி வரவேற்பு? அதனால பல ஊழல்கள் குறையும் சார். இந்த இடையில மீடியேட் பண்ணக்கூடிய ஆட்கள் டெண்டர் போட்டுட்டு பொய்யா ஒப்புக்கு ஒரு ரேட்டு அவங்களுக்கு கமிஷன் கொடுக்கறதெல்லாம் குறையும். 2வது, மலையில பிரசாத கடையே கிடையாது. நீங்க இந்த அருள்துறை கோவில் கடை தான் இருக்கு, அங்க ஸ்வீட் ஸ்டால் வச்சுக்க. பிரசாதம் என்ன அன்றாட தயாரிக்கணும், இறைவனுக்கு படைக்கணும், படைத்தது தான் அது இறைவனுக்கு பிரசாதம். பிரசாதம் கிடையாது. இது முறுக்கு சீடை அதிரச கடைன்னு வச்சுக்க, பலகார கடைன்னு வச்சுக்க. அது கோவில் நிர்வாகம் விற்குது. ஆனால் கோவில் நிர்வாகம் வணிகமாக விற்கலாம்னா இடம் இருக்கான்னா அது கிடையாது, சட்டத்தில் இடம் இல்லை. நீங்கள் கமர்ஷியல் பர்பஸாக விற்க முடியாது. ஏன்னா நீங்களும் ஸ்வீட் கடை நடத்துகிற கடைக்காரனுக்கும் சீனிவாசா ஸ்வீட்ஸுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்? அது மாதிரி தானே ஆகிடும். அது தரமான பொருட்களை பக்தர்களுக்கு விநியோகம் செய்யுங்க சார். நான் பழனி மலைக்கோவிலில் செல்ஃபோன் கவுண்டர் வைக்கணுங்கிறது ப்ரேயர். 2வது, ராமேஸ்வரம் கோயிலில் வந்து செல்ஃபோன் ராமேஸ்வரம் இல்லை, திருச்செந்தூர் கோவிலில் செல்ஃபோன் கொண்டு போனால் கடுமையான நடவடிக்கை. சரி, இப்போ அந்த இதெல்லாம் குறைஞ்சி போய் சார் திருச்செந்தூரில் இந்த பணத்தை வாங்கிட்டு ஜிபேல பணம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து அமைச்சர் போய் கண்டுபிடிச்சிட்டாரு, இப்போ அங்கெல்லாம் வந்து நடக்கிறது இல்லைன்னு ஒரு செய்திகள் வருது. அது உண்மையா? ஒரு நாள் நம்மளுக்கு டிவி பேப்பரில் வர செய்தி சார். நீங்கள் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானே மனுஷ உருவெடுத்து பழைய படத்தில் சோ சார் வந்து மனிதனை வந்து நாட்டுக்குள்ளே என்ன நடக்குன்னு வருவாருங்க. அது மாதிரி திருச்செந்தூர் முருகனே பக்தர் வேஷத்தில் வந்து திருச்செந்தூர் கோயிலில் போய் தரிசனத்துக்கு போனாலும் அவற்றையும் 2000-3000 பில்லை போட்டுருவாங்க. பொரியா நான் டேரக்டரை கூப்பிட்டு போகிறேன், பொரியா டே நான் முருகன்டா, அதெல்லாம் முருகன் உள்ளே இருக்காரு, நீ கொஞ்சம் பொறுங்க சார் அப்படின்ட்டு முருகன்ட்டே சொல்லுவாங்க. இந்த லஞ்சமும் ஊழலும் தவிர்க்க முடியாதது சார். எப்படியெல்லாம் நீங்கள் தடைப்பட்டாலும் அதெல்லாம் டெக்னிக்கலாக திருடுவாங்க. அது அவங்கள நீங்கள் ஒரு நாள் ஒரு அமைச்சர் என்ன பண்ணுவார், எல்லா இடத்துல அவர் என்ன பொம்மையாக வச்சு பண்ண முடியுமா? முடியாது. நீ மனிதனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாத மாதிரி செக்யூரிட்டிகள் காசு வாங்குறாங்க சார், ஜிபேல வாங்குறாங்க. எத்தனை ஃபோனை நீங்கள் ஆய்வு பண்ண முடியும் சொல்லுங்கள்? இப்போ ஒரு ஆர்டர் செல்ஃபோன் கொண்டு போகக்கூடாதுங்கிற ஆர்டர் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கான ஆர்டர். அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி தமிழ்நாட்டில் எல்லா கோவில்களுக்கும் செல்ஃபோன் கொண்டு போகக்கூடாதுங்கிறாங்க. செல்ஃபோன் இன்னைக்கு மஸ்ட்டு. நீங்கள் செல்ஃபோன் கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னால் அதிகாரிகள் செல்ஃபோன் கொண்டு போகலாமல் கூடாதா? அங்கே இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பில் இருக்கிறவங்க கொண்டு போகலாமல் கூடாதா? அர்ச்சகர்கள் கொண்டு போகலாமல் கூடாதான்னா எல்லாம் வச்சுருக்கானே. அப்போ நீ 3 பேர் செல்ஃபோன் வைக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்தர்கள் நீங்களும் நானும் கொண்டு போனால் என்ன பிரச்சனை? ஒரு கம்யூனிகேஷனுக்கு வேணுமா இல்லையா? நான் பழனி கோயிலில் ஏன் மீண்டும் சொல்கிறேன்னா சார், 3 பாதை இருக்குது. 2 மலை பாதை, ஒரு விஞ்சு பாதை, ஒரு ரோப் கார் பாதை இருக்குது. 4 பக்கத்தில் போகணும். காரை எங்கேயும் நிறுத்தணும். கம்யூனிகேஷனுக்கு இடையே இல்லை. மலை ஏறும்போது ஏதோ ஒன்று ஆகிப்போச்சுன்னு அவனுக்கு என்ன? நாளைக்கு மலையில் ஏதாவது பிரசாதம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நான் காணிக்கை செலுத்தணும், ஆன்லைன் நீ வச்சுருக்கேன், நான் ஜிபே பண்ணணும். நான் சாமி கும்பிடும்போது செல்ஃபோன் கொண்டு போகல, மறுக்கலை, ஏற்றுக்கிறேன். அப்போ என் செல்ஃபோனை டெபாசிட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும்னு சொன்னால் அதில் பண்ணுறதுல என்ன யூகோ பார்க்குது இந்த அரசு? அங்கே இருக்கக்கூடிய மக்களே சொல்கிறாங்க, அங்கே நாய் படுத்து கிடக்கு அந்த வெயிட்டிங் ஹாலில். மந்திரி முன்னாடியே பார்க்குற நாயை பார்க்குறாரு. நித்தம் பார்த்துருக்காரு, பல நாய் கடந்திருக்கு. இவர் போகும்போது இந்த நாய் மாட்டிக்கிச்சு, அதனால் அதை உரிய அதிகாரிகளும் மாட்டிக்கிட்டாங்க. அதான் உண்மை. அமைச்சர் திரு சேகர்பாபு இருந்த இடத்துல அமைச்சர் ரமேஷ் வந்து இங்கே செயல்படக்கூடியது நினைக்கிறார். அதிகாரிகள் ஒத்துழைக்கணும்ல, இவங்க பண்ண மாட்டாங்கல்ல. கடந்த அரசு எவ்வளோ தவறு செஞ்சுனா சார், இருக்கக்கூடிய டெபாசிட் பூரா காலி பண்ணாங்க. நான் கடந்த இன்டர்வியூவில் சொன்னேன், இருப்பு பணத்தை காலி செஞ்சு டெவலப்மெண்ட் ப்ராசஸ் பெருந்திட்ட வளாகம் பண்ணான். எந்த கட்டடத்தையும் கட்டாத நீ போதும், உள்ள மக்களுக்கு உரிய வசதிகள் போதும். விளக்கறியாத கோயில், உடஞ்சு போன கோயில், அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான கோவில்கள் இருக்குது. அந்த கோயிலெல்லாம் கட்டுறதுக்கு இந்த பணத்தை செலவு பண்ணுங்க. அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்தில் எந்த கோயில் காசை எடுத்து கோயில் கட்டுறது இல்லை. ஜெயகிருஷ்ணன் சார், ராமரவிக்குமார், முருகன், குமரன் சொல்லி இவங்களை போன்ற ஆட்கள்கிட்ட காசை வாங்கி, உபயதாரர்கள்ட்ட காசு வாங்கித்தான் நீங்கள் கோயில் கட்டிய வழியே அறநிலையத்துறை காசு கொடுத்து கோவில் கட்டியதாக வரலாறு கிடையாது. சார், இப்போ இன்னொரு விஷயம்,
நிர்மல்குமார் ஆமாம் நண்பர் தான் விடுங்க, அவர் நம்ம நண்பர் தான். அவர் இப்போ சொல்லியிருக்காரு திருப்பரங்குன்றம் தீபத்தில் திமுக ஆட்சியெல்லாம் குழப்பிட்டாங்க ரொம்ப, மற்றபடி நம்ம பழைய இடத்துல தான் தீபம் ஏற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அன்பு நண்பர் தான் நம்மளுக்கும். திரு நிர்மல்குமார் நண்பர், நம்ம ஊர் பக்கத்தூருக்காரரு, அவர் உசிலம்பட்டுக்காரர், நான் எலுமலைக்காரன், எல்லாம் இருந்தாலும் அவர் அமைச்சராக இருக்கிறார். என்னமோ அவருக்கு அன்றைக்கி பேட்டி கொடுத்த நாளில் சந்திராஷ்டமம் இருந்திருக்கும். வாக்கில் ஈஸ்வரன் உட்காந்துட்டான். யார்? எங்கள் அண்ணன் நிர்மல்குமார் வாக்கில். ஒரு சட்டத்தோட மந்திரி, பொறுப்புமிக்க அமைச்சர், சட்டத்தின்படி பதவியேற்றவர் 2 ஆண்டுகளுக்கு முந்தையதன்படி தான் இங்கே திருப்பரங்குன்றத்தில் நடைமுறை தொடரும்னு சொன்னால் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீ எம்எல்ஏ கிடையாது. 100 ஆண்டுகளுக்கு முந்தையது கோயில் யாற்று இருந்துச்சு, 500 ஆண்டுகளுக்கு முந்தையது யாற்று இருந்துச்சு, 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய கோயில் யாற்று இருந்துச்சு. மசூதி முஸ்லீம் மதம் பெரியதா, இந்து கோயில் பெரியதான்னா இந்து கோயில் தான் பெரியது. அப்போ இந்த பழமையை நோக்கி போக வேண்டிய அந்த ஆய்வு வேலையெல்லாம் வேணாம். பொறுப்பற்ற முறையில் அவசர கோலத்தில் அள்ளி தெருத்து விட்ட வார்த்தைகளை நீதிமன்றத்தில் வரக்கூடிய 22ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வருது. கடந்த ஆட்சியில் செய்த தவறு உண்மைதான், அந்த அரசாங்கம் தப்பு செஞ்சிச்சு, நான் அதே தவறு செஞ்சேன்னு சொன்னால் இன்றைக்கி ஸ்டாலின் வீட்டில் உட்காந்து பேப்பர் பார்த்துட்டு இருக்கும் மாதிரி நீங்களும் பேப்பர் பார்க்கணும் நிலைமை வரும். அரசு பொய்க்கால் குதிரை அரசு, எப்போ வேணாலும் ஆதரவு பிடுங்குவான். நாங்கள் ஆதரவு எப்பொழுது வேண்டுமானாலும் வாபஸ் வருவோன்னு எங்கள் அண்ணன் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அநேகமாக இந்த வாரத்தில் ஒரு சோஃபா போகும் அவருக்கு, ஆஃபீஸில் இன்னொரு சோஃபா போட்டு உட்காந்துக்கிறதுக்கு போகுமா இல்லையான்னு பாருங்கள். எங்களுக்கு வேறு துறை அமைச்சர் வேண்டும் அப்படின்னா அதுக்கு ஒரு சோஃபான்னா நம்மளுக்கு தெரியல, அப்புறம் வலைத்தளத்தில் பார்த்து தான். ஏன்னா சோஃபா மகன் ஆட்சி, அதனால் சோஃபாவே சாட்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வேற விட்டுருவோம். இப்போ நிர்மல்குமார் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முந்தைய நடைமுறை தொடரும் என்பது பேசியது சட்டவிரோதம், நீதிமன்ற அவமதிப்பு, தனிநீதி அரசர் ஜியா சாமிநாதன் கொடுத்த உத்தரவு, அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் கொண்டு சென்ற உத்தரவுக்கு அரசாங்கத்தினுடைய மேல்முறையீடு தள்ளுபடி செஞ்சு இந்த உத்தரவை உறுதிப்படுத்தியது 2 நபர் அமர்வு, ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் பெஞ்சு. அதன் பெயரில் ஜோதிராமன் சதீஷ்குமார் அமர்வில் வரக்கூடிய 22ஆம் தேதி வழக்கு வருது. இந்த அரசு என்ன நிலைப்பாடுங்கிறது தெரிவிக்க சொல்லியிருக்கிறாங்க. இது ஜனநாயகத்தில் எல்லாருடைய உரிமைகளும் உணர்வுகளும் மதிக்கப்படணும் அப்படின்னு நீதியரசர் கேட்டிருக்கிறாங்க. அரசுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டதுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம், 2 வீக்ஸ் டைம் கொடுங்கன்னு கேட்டாங்க. எங்களுடைய பொறுத்தளவுக்கு கடந்த 8ஆம் தேதி வந்த வழக்கில் இந்த அரசு நீதிமன்ற உத்தரவை ஏற்று தீபம் ஏற்றும்னு நாங்கள் நம்புகிறோம்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் பாசிட்டிவாக தான் நினைக்கிறோம். இந்த ஆட்சியில் நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி தீபம் ஏற்றினால் விஜய் அரசுக்கு நல்லது ஒளிரும், தீபம் போல் இந்த அரசு ஒளிரும். இல்லை நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி தீபம் ஏற்ற மாட்டோம், திமுக அரசு செய்தியே தவறையே நாங்கள் செய்வோம்னு சொன்னால் இந்த டிவிக்கு அரசு இருளும் ஒளிரும். ஆமாம் சரி, இப்போ அதிகாரிகள் கண்ட்ரோல் இருக்காங்க எல்லா இடத்துலையும், எல்லா நிர்வாகத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க புறையோடி போயிருக்காங்க. ஊழல் புரிந்த ஆட்சிகள் அதிகாரிகள்லாம் புறையோடி போயிருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் பிறந்த நாளுக்கு முட்டை கலந்த கேக்கெல்லாம் வச்சு உள்ளே கொண்டாடுறாங்க, பர்த்டேவே பிறந்த நாளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே கிறிஸ்டோ கிறிஸ்டின்ஸ் நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. ஸோ அவரோட செயல்பாடுகள்லாம் அந்த கேக் வெட்டுறது, பிறந்த நாள் கொண்டாடுறது, அது அலுவலகத்துக்குள்ளே முட்டை வச்சு கேக்கை போட்டு கலந்து கொண்டாடுறது, இது போன்றலாம் நிகழ்வு நடக்குது. எப்படி பார்க்குறீங்க சார்? வெளிவந்துருச்சு சார், ராமேஸ்வரம் கோயிலில் கேக் வெட்டு வெளிவந்துருச்சு. பல கோவில்களில் அதிகாரிகள்லாம் சில பேர் நான்வெஜ் சாப்பிட்றான், பிரியாணி கூட சாப்பிட்றான். அவனுக்கு கொஞ்சம் அறிவு வேணும், மனசாட்சி வேணும். சில அதிகாரிகள் பயந்துக்கிறான், சில பேர் கொன்னா பாவம் தின்னா போச்சு போங்கடான்ட்டு போகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவில் அந்த வளாகத்துக்குள்ளே சாராய பாட்டிலாம் எடுத்தாங்க 4 நாளைக்கு முன்னாடி, குடிச்சு போட்டோம். அப்போ பொறுப்பு மனிதனுக்கும் இருக்குது, அதிகாரிக்கும் இருக்குங்க சார். இவங்களுக்கு இறைவன் மீது அச்சம் நீங்களும் நானும் கொள்கிறோம். ஐயோ முருகன் வந்துடுவார் கண்ணை கெடுத்து போடுவார், ராமர் வந்துடுவார் கண்ணை கெடுத்து போடுவார், நீங்களும் நான் நம்புகிறோம். ஒரு அறநிலையத்துறை அதிகாரியாவது சார் உண்டியல்லையோ அர்ச்சகருடைய தட்டுலையோ 10 ரூபா காசு போட்டு பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்கள். நீங்கள் வேணால் போடுவீங்க, 500 ரூபா போடுவீங்க, 100 ரூபா போடுவீங்க, 1000 ரூபா போடுவீங்க. நான் எதை போடுவோம்? ஒரு அதிகாரியோட போட மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த காசெல்லாம் கடவுளுக்கு போட, கவர்மெண்ட்டுக்கு போகுதுன்னு. நான் ஏன்டா போடணும்? அதனால் கேக்கு வெட்டுவோம், வேறு என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிறது அவங்க மனநிலை. அது கண்டிக்க தகுந்தது. அமைச்சர் ரமேஷ் அவங்க மனநிலை நடவடிக்கை எடுப்பார் நான் நம்புகிறேன். அவர் எத்தனை இடத்துக்கு தான் போவார், இவனுக்கு தானே பொறுப்பு இருக்குது. ஒரு சில அதிகாரிகள் தவறாக நடந்து கொண்ட பல விஷயங்கள் இருக்குது. அது கடந்த ஆட்சியில் இருந்தது. பச்சையப்பன்னு ஒரு அதிகாரி இருந்தாருங்க, சதுரகிரியில் உண்டியில் இருந்தாங்க மலை மேலே 500 ரூபா கட்டு, டக்குன்னு கர்ச்சிப்பை போட்டார், கட்டை எடுத்தார், கவருக்குள்ளே வச்சார், வீடியோவில் மாட்டிக்கிட்டார். அதில் தப்பிச்சுட்டு வேற ஒரு பெண் வழக்கில் மாட்டி அந்த மனுஷன் பதவியே போச்சு, பாலியல் வழக்கில் போச்சு. பல அதிகாரிகள் தவறு செய்கிறாங்க. இது மனிதர்கள். இந்த அதிகாரிகள் கொஞ்சம் இறைவனுக்கு அச்சமாக இருக்கக்கூடிய வேலைக்கு பொறுப்புணர்வாக நடந்தால் மட்டுமே தவறுகளை ஒழிய
இல்லை என்றால் இந்த தவறுகள் தொடரும். கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி, நன்றி. நன்றிங்க. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.